இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களும் நடிகை நயன்தாரா அவர்களும் நல்ல தம்பதிகளா இரட்டை குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவா ரொம்பவே சந்தோஷமான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில நடுவில் இப்போ இவங்க ரெண்டு பேர் பிரிய போறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, டிவோர்ஸ் வாங்கிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சோஷியல் மீடியால பயங்கர தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி நடிகை நயன்தாரா அவர்கள் வேற தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரீசெண்டா வந்து ஐ ஆம் லாஸ்ட், அதாவது நான் தோத்துட்டேன் அப்படின்றத வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வச்சிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் ஐயோ டிவோர்ஸ் கன்ஃபார்ம் தான் போல, அவங்க தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் போல, டிவோர்ஸ் வாங்கிக்க போறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட நயன்தாரா அவர்கள் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு இடையில விவகாரத்து பிரிவு அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்றத சொல்லாம சொல்ற மாதிரி அதே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தன்னுடைய குடும்பத்தோட ரைட்ல ஜாலியா உன்னவர அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஐ அம் லாஸ்ட் போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு கேட்டா, ரீசனா 9 ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிராண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க பிசினஸ்ல, அதை ப்ரோமோட் பண்ற மாதிரி அதுக்கு விளம்பரம் தேடுற வகையில மக்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக கூட இதை பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ ரீசனா இந்த மாதிரி பண்ணி நடிகர் நடிகைகள் விளம்பரம் தேடுறது அப்படின்றது சாதாரணமா நடக்குது இல்லையா? அதுக்காக போட்டதா கூட இருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாம கண்ட விஷயத்தையும் பேசி குழப்பிக்காதீங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா இருக்காங்க, விவகாரத்தின்ற பேச்சுக்கு இடம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க.